அடிக்கடி வந்துட்டு காஃபி டீ குடிச்சுக்கிட்டே இருக்கிறது, ரொம்ப காரமா இருக்கிற உணவுகளை வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான உணவுகள் வந்து சாப்பிட்றதுனாலையும் நமக்கு வந்து அல்சர் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அதே போல ஆல்கஹால் அதிகமா எடுத்துக்கிறதும் ஸ்மோக்கிங் பண்றவங்களுக்குமே வந்துட்டு அல்சர் இருக்கு, பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துருவாங்க. சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு வந்துட்டு டயேரியா, அதாவது லூஸ் மோஷன் மாதிரி போயிட்டு வரும். ஒரு இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குதா? அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அல்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ உங்களுக்கு அல்சர் வந்துருச்சு, ஆல்ரெடி உங்களுக்கு அல்சர் இருக்குது அப்படின்னா நீங்க எந்த மாதிரியான உணவு முறைகளை எடுத்து அல்சரை வந்துட்டு குணப்படுத்தலாம் அப்படின்னா, ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப காமனாக தலைவலி வயிறு வலி மாதிரி இருக்கிற ஒரு பிரச்சனை அல்சர், அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அல்சர் என்னென்ன காரணத்தினால வருது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒன்று, நம்மளோட உணவுகளை வந்து ஸ்கிப் பண்ணி எடுத்துக்கிறதுனாலையோ இல்லைனா வந்துட்டு டைமிங் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனாலையோ வந்துட்டு அல்சர் வரும். அதாவது காலையில் உணவு வந்து ஒன்று 10 மணிக்கு இல்லை 11 மணிக்கு சாப்பிட்றதும், இல்லைனா எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சு, ஸ்கூல் லேட் ஆகிடுச்சுன்னு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது, லஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டான டைமுக்கு சாப்பிடாம இல்லைனா முன்னாடி சாப்பிட்டுட்டு, இல்லை வேலையை வந்துட்டு காரணமாக காமிச்சிட்டு எனக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு வேலை முடியறதுக்கு, நான் 4 மணிக்கு தான் சாப்பிட்றேன், 5 மணிக்கு தான் சாப்பிட்றேன்னு சொல்லி அப்போ லஞ்ச் எடுத்துக்கிறதும், அதே போல் நைட்டு வந்துட்டு லேட்டாக ஒர்க் முடிச்சுட்டு நைட் லேட்டாக போய் வீட்டில் போயிட்டு சாப்பிட்றது, இல்லைனா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு போகிறது, இல்லை நைட்ஸ் மீல்ஸ் ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணி அப்படியே போயிட்டு வெறும் வயிற்றுலேயே போய் தூங்கிக்கிறது. இந்த மாதிரி உணவுகளை கரெக்டான டைமுக்கு எடுத்துக்காதனால இல்லைனா உணவுகளை சுத்தமாகவே ஸ்கிப் பண்ணுறதுனாலையும் வந்துட்டு அல்சர் வரும். அடுத்தது, என்ன மாதிரியான உணவுகள் நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு அல்சர் வருதுன்னா, ஆயிலி ஃபுட்டு, ஃப்ரைடு ஃபுட், ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ், அடிக்கடி வந்துட்டு காஃபி டீ குடிச்சுக்கிட்டே இருக்கிறது, ரொம்ப காரமாக இருக்கிற உணவுகளை வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான உணவுகள் வந்து சாப்பிட்றதுனாலையும் நமக்கு வந்து அல்சர் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஒரு சில பேர் வந்து நான் கரெக்டான ஃபுட்டு தான் ஃபாலோ பண்ணுறேன், நான் டைமிங்க்கு தான் சாப்பிட்றேன், ஆனால் இருந்தாலும் எனக்கு அல்சர் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க ஒருவேளை ரெகுலரா ஏதாவது ஒரு வலி இருந்துகிட்டே இருந்து ரெகுலரா அதுக்கான பெயின் கில்லர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா, இல்லை வந்துட்டு ஸ்டீராய்டு யூஸ் பண்ணுறீங்களா, அப்போ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அல்சர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே போல் ஆல்கஹால் அதிகமாக எடுத்துக்கிறதும் ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்குமே வந்துட்டு அல்சர் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அல்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி டவுட் இருந்ததுன்னா நான் சொல்கிற சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா அல்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு மேல் வயிறில் வந்துட்டு வலி ஏற்படும், அதே போல எரிச்சல் வந்துட்டு இருக்கும், சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை சாப்பிட்றதுக்கு அப்புறமாவோ வந்துட்டு ஒரு மாதிரி குத்துற மாதிரியான ஃபீலிங் சென்சேஷன் இருந்துகிட்டு இருக்கும், வாமிட் வர மாதிரியான ஃபீலிங் இருக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துருவாங்க. சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு வந்துட்டு டயேரியா, அதாவது லூஸ் மோஷன் மாதிரி போயிட்டு வரும், ஒரு இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குதா? அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அல்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா இதனால உங்களுக்கு என்ன எஃபெக்ட் ஆகும்னா, ரொம்ப நாளாக உங்களுக்கு இந்த மாதிரி அல்சர் இருந்துகிட்டே இருக்குதுன்னா எந்த உணவுமே அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு சாப்பிட முடியாது, பசி எடுக்காது, சாப்பிட்டா ஜீரணமாகாது. இதனால நாள் படப்பட உங்களுக்கு உங்களோட வெயிட் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே போவீங்க. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சில உணவுகள்லாம் வந்துட்டு எடுத்துக்க கூடாது, ஏன்னா அதை எடுத்தா அதுல வந்து அல்சர் வரும். இப்போ உங்களுக்கு அல்சர் வந்துருச்சு, ஆல்ரெடி உங்களுக்கு அல்சர் இருக்குது அப்படின்னா நீங்க எந்த மாதிரியான உணவு முறைகளை எடுத்து அல்சரை வந்துட்டு குணப்படுத்தலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காலையில எழுந்த உடனே வெறும் வயிற்றுல தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் அப்படி இல்லைன்னா மணத்தக்காளி கீரையை வந்துட்டு ஜூஸ் போட்டு அதோட சாறு எடுத்து அது தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணியோ இல்லைனா தனியாவோ வந்துட்டு காலையில் வெறும் வயிற்றுல வந்து எடுத்துக்கலாம். அதே போல் பழங்களை பொறுத்த வரையும் எல்லா பழங்களுமே புண்ணாற்றி செய்கைகள் தான் உண்டு, அதனால எல்லா பழங்களுமே எடுத்துக்கலாம். வாழைப்பழம் டெய்லி ஒன்று எடுத்துக்கலாம், மாதுளம்பழம் எடுத்துக்கலாம். பழங்கள் சொன்ன உடனே நான் லெமன் ஜூஸ் குடிக்கலாமா இல்லைன்னா வந்துட்டு ஆரஞ்சு சாப்பிடலாமான்னு கேட்காதீங்க, ஏன்னா அசிடிக் கண்டென்ட் இருக்கிற உணவுகள் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொன்னேன். அதனால இது சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால லெமனையோ ஆரஞ்சையும் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சாப்பிட்டதுக்கு பின்னாடியோ இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ வந்துட்டு மோர் வந்து ஒரு கிளாஸ் காலையிலையும் மாலையிலையும் வந்துட்டு மோர் ஒரு கிளாஸ் வந்துட்டு குடிக்கலாம். மோர்ன்னு சொன்ன உடனே மோர்ல வந்து இஞ்சி தட்டி போட்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு கட் பண்ணி போட்டு நான் வந்துட்டு நல்லா ஸ்பைசியா வந்து மோர் குடிக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு ஒரு நாளைக்கு 2-3 வேளை குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட அல்சர் வந்துட்டு ரொம்பவுமே அதிகமாயிடும். அதனால மோர்னா ஜஸ்ட் பிளெயினா தயிரை வந்துட்டு மோராக்கி அதை வந்து ஒரு நாளைக்கு 2 டைம் இல்லை வந்துட்டு 3 டைம் வந்து குடிச்சீங்கன்னா உங்க HCl அந்த ஆசிடை வந்துட்டு போயிட்டு டைல்யூட் பண்ணி உங்களுக்கு அந்த அல்சர் புண்ணையும் வந்துட்டு சரிப்படுத்தும். அந்த HCl ஆசிடோட வீரியத்தன்மையும் வந்துட்டு உங்களுக்கு குறையும். ஆனா
மோர் எனக்கு ஒரு ஃப்ளேவராக தான் வேணும், நான் என்னால் பிளெயினாக குடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மோரில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஜீரக பொடி, அப்புறம் வந்துட்டு பெருங்காய பொடி இருக்கு இல்லையா, இதெல்லாம் இந்த 2 பொடியை மட்டும் வந்துட்டு கலந்துட்டு காலையில் வெறும் வயிற்றுல வந்துட்டு குடிச்சிங்கன்னா இது வந்து இன்னுமே வந்துட்டு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. அதே போல் இப்போ நம்ம எல்லா வீட்லேயுமே வந்துட்டு திருஷ்டிக்குன்னு வளர்ப்போம் நம்ம ஆலோவேரா கற்றாழை. இந்த கற்றாழை திருஷ்டிக்கு மட்டுமே வைக்காம நம்ம அது உடம்புக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்குங்க. அல்சர் இருக்கிறவங்க இந்த கற்றாழையை எடுத்து கிளீன் பண்ணி உள்ளார இருக்கிற அந்த சாறு இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் எடுத்து நல்லா ஜூஸ் போட்டு மோரோட கொஞ்சம் கலந்தோ இல்லைன்னா வெறும் தண்ணி கலந்தோ வந்துட்டு குடிச்சிங்கன்னா அல்சரை வந்துட்டு நல்ல குணப்படுத்தும். எந்த மாதிரியான உணவுகளை எப்போ எவ்வளோ எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு சில வரைமுறைகள்லாம் இருக்குது. இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாலே நீங்க ஈஸியா வந்து அல்சர்லேருந்து வெளியே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் காலையில எழுந்தோன்னே வெறும் வயிற்றுல எழுந்தவுடனே எனக்கு காஃபி குடிச்சாதான் மோஷன் வரும், டீ குடிச்சாதான் மோஷன் வரும் அப்படிலாம் இல்லாம காலையில எழுந்த உடனே ஒரு கிளாஸ் வந்துட்டு மோர் குடிங்க. அது வந்து நைட்டு ஃபுல்லா நீங்க சாப்பிடாம இருந்ததுக்கு அந்த ஆசிடை போய் நல்லா டைல்யூட் பண்ணி கொடுக்கும், அல்சரோட புண்ணை வந்துட்டு ஆற்றும். அடுத்து ஒரு 8 மணி போல ஸ்டீம்டு ஃபுட், இட்லியோ இல்லைனா வந்துட்டு இடியாப்பமோ எடுத்துக்கோங்க. அதுக்கு உடனே வந்துட்டு கார சட்னி தான் சாப்பிடுவேன்லாம் சொல்லாம மிதமா இருக்கிற சாம்பார் அந்த மாதிரியானதை எடுத்துக்கோங்க. அதே போல மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ், நான் வந்துட்டு டீ பிஸ்கெட் சாப்பிடுவேன் இல்லைனா காஃபி தான் சாப்பிடுவேன் அப்படின்லாம் சொல்லாம நீங்க ஒரு ஃப்ரூட் எடுத்துட்டு போய்க்கிங்க. இப்போ ஆஃபீஸ் போறீங்களா, ஃப்ரூட் எடுத்துட்டு போங்க. குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் வந்துட்டு கொடுத்து அனுப்புறீங்களா, ஒரு ஆப்பிளையோ இல்லைனா வந்துட்டு பனானாவையோ வந்துட்டு கட் பண்ணி கொடுங்க, அது கொடுங்க. அதே போல் லஞ்சுக்கு வந்துட்டு தயிர் சாதம் ரொம்ப பெஸ்ட்டு, தயிர் சாதம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை நான் குழம்பு சாதம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதில் ஒரு ஸ்பூன் நெய்யோ இல்லைனா ஒரு ஸ்பூன் வந்துட்டு வெண்ணெயோ வந்துட்டு ஆட் பண்ணி லஞ்சில் வந்துட்டு சாப்பிட்டுக்குங்க. ஈவினிங் அதே போல் ஒரு கிளாஸ் மோரோ, அப்படி இல்லைனா நார்மலாக இருக்கிற எள்ளு உருண்டையோ இல்லைனா வந்துட்டு கடலை உருண்டையோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கலாம். நைட்டு ரொம்ப ஈஸியாக ஜீரணமாகக்கூடிய ஒரு பொருளை சீக்கிரமாக சாப்பிட்டுக்கணும். ஒரு 7 மணி 8 மணிக்குள்ளார உங்களோட நைட்டு டின்னரை வந்துட்டு முடிச்சிருங்க. இட்லி தோசை அந்த மாதிரியான உணவுகளை எவ்வளோ சீக்கிரமாக முடிச்சுட்டு நீங்கள் ஒரு 10 மணிக்கு தூங்க போறீங்கன்னா ஒரு 8 மணிக்கு உங்களோட டின்னரை முடிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களோட வயிறு வந்து அந்த டைஜஷன் ப்ராசஸ் எல்லாம் ஸ்லோவாக வந்துட்டு முடிச்சு உங்களோட வயிறுக்கும் நீங்கள் வந்துட்டு ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ரெஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களோட புண்ணு வந்துட்டு ஆறும். நைட் அதே போல் எழுந்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ அவ்வளோ தண்ணி குடிங்க. இப்போ நான் சொன்னதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரியான உணவுகளை வந்து நான் சாப்பிடணும்னு சொல்கிறேன்னா ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகள் தான் நீங்கள் சாப்பிடணும். என்னால் டைஜஷனே ஆகவே முடியாத உணவுகளை வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்து புண்ணை வந்து இன்னும் அதிகப்படுத்தும், ஜீரணமாகாமல் போகும். அதனால வந்துட்டு வாந்தியோ பேதியோ வந்து புண்ணை வந்து இன்னுமே அதிகப்படுத்தும். இந்த அல்சருக்கு சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகை சம்பந்தப்பட்ட மருந்துகள் வந்து இருக்கு. இப்போ எனக்கு வந்து வலி இருந்துகிட்டே இருக்குது, ரொம்ப குத்துற மாதிரியான வலி இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அதிமதுரம் பொடி வந்துட்டு உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் ஈஸியாக கிடைக்கும். அந்த அதிமதுர பொடி எடுத்து தண்ணியில் கலந்தோ இல்லைனா வந்துட்டு தேனில் மிக்ஸ் பண்ணியோ சப்பி சாப்பிட்டீங்கன்னா அந்த வலி வந்து உடனடியாக சரியாகும். அப்படி இல்லை நாள்பட்ட வலி இருந்துகிட்டே இருக்கு, எரிச்சல் அதிகமாக இருக்குது அப்படிங்கன்னா ஏலாதி சூர்ணம் இருக்கும். இந்த ஏலாதி சூர்ணம் காவிக்கல் சூர்ணம் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 டம்ளர் வந்து பாலில் கலந்து சாப்பிட்டீங்கன்னா அது நல்லா வந்து குணப்படுத்தும். இல்லை நான் சொன்ன மாதிரி அல்சர் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அடிக்கடி மோஷன் போய்கிட்டே இருப்பாங்க, இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்க தயிர்ச்சுண்டி சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம். அதே போல மாதுளை மணப்பாகு, குன்மக்குடோரி மிளகு, வாயு குழம்பு, இந்த மாதிரி பல நல்ல மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்கு. இதையும் தாண்டி எனக்கு வந்து சிம்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே தான் இருக்கு, எனக்கு சரியாகலை அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு உள்ள வேற ஏதோ பிரச்சனை கூட இருக்கலாம். இல்லைனா இதோட அல்சர் வந்து ரொம்ப தீவிரமான ஸ்டேஜுக்கு வந்து போயிருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க நல்ல சித்த மருத்துவரோட ஆலோசனை பெற்று நல்ல மருந்துகளை வாங்கி சாப்பிட்டு குணமடையுங்க. நான் சொன்ன மூலிகைகளும் மருந்துகளும் இல்லாம நிறைய இன்னும் நல்ல மூலிகைகளும் மருந்துகளுமே சித்த மருத்துவத்தில் இருக்கு. அல்சர் உடனே பயந்துட்டு மித்த மாத்திரைகள்லாம் எடுத்து இன்னுமே வந்து அல்சரை வந்து அதிகப்படுத்திக்காம அதை நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகாம பயப்படாம இருந்து சித்த மருத்துவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாவே இந்த அல்சர்ல இருந்து வெளியே வந்துடலாம். இதே மாதிரி மற்றும் ஒரு நல்ல தகவல்களோட அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.